ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஒரு ஸ்வீட் ரெசிபி. பழம் பழுத்து இருந்தால் வேஸ்ட் ஆகிட்டுன்னு மட்டும் நினைக்காங்க. அதை பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழுத்த பழம் 4 பழம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க, பழத்தை சேர்த்துக்கோங்க, ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற பழம் ஏர்த்தம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பழம்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஏர்த்தம்பழம் செய்கிறதா ஸ்வீட் நல்லாவே இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கே வரதுக்கூடிய பழம் ஏர்த்தம்பழம் தான். பேக்கிங் சோடா பிஞ்சளவு சேர்த்துக்கோங்க. இந்த ஏர்த்தம்பழம் எங்கள் வயலில் விளைஞ்சது. அந்த லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவையான செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க, பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சுகரை தூக்கி கம்மிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துருக்கோம். இவ்வளோத்தையும் போட்டு ஒரு பல்ஸ் அடிச்சுட்டு வந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாமே அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மைதா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 கப்பு, 1 கப்பு ரவை, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஹவர்ஸ் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மைதா நல்லாவே ஊறி வரட்டும். நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கமோ அந்தளவுக்கு நமக்கு பணியாரம் ரொம்ப சாஃப்டாகவே கிடைக்கும். உங்களுக்கு காமிக்க பாருங்கள். நான் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு தவா வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கலாம். பனைப்பணியாரம் எனக்கு ரொம்ப சாஃப்டாகவே வந்திருக்கு. பழப்பணியாரத்துக்கு கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ். அந்த ஊரில் பழ கச்சாயமாங்க. நம்ம ஊரில் பழப்பணியாரம்னு சொல்லுவாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க. நான் பால் மாதிரி போட்டிருக்கேன். நல்லா தட்டி கூட போடலாம். நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான பழப்பணியாரம் ரெடி. உங்களுக்கு பிச்சு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே சாஃப்டாகி வந்துச்சு. கேரளா ஸ்டைலில் சொல்லணும்னா பழக்கசாயம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.